இங்கே இந்த மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கட்டளைக்கு நங்க இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை முடித்தவுடன் விழுப்புரம் மாவட்டத்திலே பல மருத்துவ முகாமுக்கு அங்கே செல்ல இருக்கின்றேன். அங்கே பாட்டாளி கட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. இது அவசியமானது. ஒரு மருத்துவராக இதை செய்ய வேண்டியது இது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். காரணம், இந்த பெங்கல் புயல் அடித்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகியிருக்கிறது. 10 நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த பகுதி கண்டகாடு போன்ற பகுதியிலெல்லாம் இன்னும் சரியான முறையில் நிவாரணங்கள் வரவில்லை. இங்கே மருத்துவர்கள் வரவில்லை. இங்கே வந்து இந்த பாதிப்பை கணக்கெடுப்ப கூட அதிகாரிகள் வந்தது கிடையாது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி. இந்த புயல் வந்தது, அதன் பிறகு இந்த தென்பெண்ணையிலே வெள்ளம் வந்தது. புயல் வருவது இயற்கை, அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அது வருகின்ற பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கத்தால். அரசாங்கம் திட்டமிட்டு இருந்தால் அந்த பாதிப்பை தடுத்திருக்க முடியும், கட்டுப்படுத்திருக்க முடியும். ஆனால் அரசாங்கம் மெத்தன போக்கால் தென்பெண்ணை ஆற்றிலே ஒரே நாளில் 1,70,000 கன அடி ஒரு வினாடிக்கு தண்ணீரை திடீரென்று வெளியிட்டார்கள். அந்த வெளியிட்ட காரணத்தால் தான் நீங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். காலையில் 2:30 மணிக்கு தூக்கத்தில் பார்த்தா திடீர்னு தண்ணி வீட்டுக்குள்ள வந்ததுன்னா நீங்க எதை முதல்ல காப்பாத்துவீங்க? உங்க உயிரை தான் காப்பாத்துவீங்க. உங்க பொருள் எல்லாம் காப்பாற்ற முடியாதப்போ முன்கூட்டியே அரசாங்கம் சொல்லி இருந்தா தண்ணி நாங்க திறக்கிறோம், தண்ணி வரப்போகுது, ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்பு சொல்லி இருந்தா உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயாவது மேட்டு பகுதியில கொண்டு போகலாம், வைக்கலாம். காரு, பைக்கு, இந்த டிவி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பாதுகாத்து பண்ணிருக்கலாம். ஆனா திடீர்னு தண்ணி பார்த்தா, தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா 4 அடி தண்ணி வந்துடுச்சு. உங்க உயிரை காப்பாற்றணும், நீங்க எல்லாம் நீங்க கிளப்பிட்டீங்க. இது அரசாங்கம் தான் இது முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். இது நான் கடுமையா கண்டிச்சிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் இல்ல, ஐயா போன்ற எத்தனையோ பேர் கண்டிச்சிட்டு இருக்கிறாங்க. இதே அரசாங்கம் சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரியில திடீர்னு ஜெயலலிதா அதிமுக ஆட்சியில ராத்திரில திறந்து விட்டாங்கன்னு ஒரு பெரிய விமர்சனம் பண்ணாங்க. அதை விட மோசமானது இப்பொழுது சாத்தனூர் அணையில திமுக அரசு திறந்து விட்டது. அதை பத்தி நான் திட்டங்கள் உங்ககிட்ட நான் பேச விரும்பல. ஆனால் இது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு. சரி, ஒரு பக்கம் தவறு செய்து, சரி அதுக்கு என்ன செய்யணும், என்ன நிவாரணம் செய்யணும், மக்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்தா 2000 ரூபாய் போடு. இது எவ்வளவு ஆணவம்? அது எவ்வளவு? 2000 ரூபாய் போடு. ஒரு காடுக்கு 2000 ரூபாய் கொடு, போதும். இந்த 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த வீடு தொடச்சி பெருக்கிறதுக்கே 2000 ரூபாய்க்கு மேல ஆகுது. அது உள்ள பொருள்லாம் யார் கொடுக்க போறா? அந்த சேவை யார் காசு கொடுக்க போற? இது எவ்வளவு ஆணவம்! சென்னையில வெள்ளம் வந்துடுச்சுன்னா 3வது மாடி 4வது மாடியில் இருக்கிறவனுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அங்க பார்த்தா 9வது மாடியில ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு குடும்பம். சென்னையில வெள்ளம் வந்து 9வது மாடியில, அடுக்கு மாடியில எவ்வளவு? 6000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு. தூத்துக்குடியில வெள்ளம் வந்துருச்சு இப்போ கடந்த ஆண்டு, அவங்களுக்கு எவ்வளவு? 6000 ரூபாய். ஆனா கடலூர்ல வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு உங்களுக்கு? 2000 ரூபாய். இதுதான் அரசாங்கம், இதுதான் ஸ்டாலின் ஆட்சி, இதுதான் திராவிட மாடல். அப்போ நம்ம என்ன பாவப்பட்ட மக்களாக? கடலூர்லயும், விழுப்புரத்திலையும், திருவண்ணாமலையிலையும், தர்மபுரி, கிருஷ்ணகிரியில வாழ்கின்ற மக்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பாவப்பட்ட மக்களா? சென்னை மக்கள் என்ன புண்ணியம் பண்ணிருக்கிறாங்களா? தூத்துக்குடி மக்கள் புண்ணியம் பண்ணிருக்காங்களா? வெள்ளம் தான், பாதிப்பு தான். அங்க 6000 ரூபாய், இங்க 2000 ரூபாய் தூக்கி போடுறாங்க.
அது நான் வரேன், பேச வரேன். எல்லாத்துக்கும் எவ்வளவு பிரச்சனை. வரப்போ பார்த்தேன், நான் எல்லாம் பார்த்து தான் இருக்கிறேன். நான் வரப்போ பார்த்தா அந்த நிலம் விவசாயம் பண்ண முடியாது. அப்படியே அவ்வளோ மண்ணு மேல மூடிடுச்சு. அதுக்கு எந்த இழப்பீடும் அவங்க அறிவிக்கல. இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை எல்லாம் இருக்குதா இல்ல. அதனால இது அரசாங்கம், அது நாங்க பேசிக்க போறோம். அதுக்காக தான் இப்ப இந்த மருத்துவ முகாம். ஏன்னா இந்த வெள்ளம் வந்த பிறகு ஏதாவது நோய் பரவுகின்ற அபாயம் இருக்கிறது, தொற்று நோய் இருக்கிறது. தொடர் உடனே இந்த கால்ரா, வயிற்றுப்போக்கு, வாந்தி இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் மலேரியா அப்படிலாம் வந்துட்டு இருக்கும். கொசு சார்ந்த தண்ணி தேங்கி நிக்குது, இதெல்லாம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் யாரும், எந்த அரசாங்கம் யாரும் வந்த பாண்டு கிடையாது. அமைச்சர்லாம் இருக்கிறாங்க இந்த பகுதியில். அதுல கணக்கெடுப்பு யார் மூலமா நடத்துறாங்க பார்த்தா, சில கணக்கெடுப்பு சில பகுதியில் திமுக கிளை செயலாளர் மூலமாக. வெக்கக்கேடு இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? திமுக கிளை செயலாளர் கூட கணக்கு கொடுக்கணுமா எவ்வளவு பாதிப்புன்னு. ஆனா அவன் மூலயமா தான் காசு வருமா, அதுல அவன் கமிஷன் பாதி எடுத்து மீதி பிச்சை போடுவான். நிச்சயமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் இன்னைக்கு ஆத்திரத்துல இருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க. சும்மா வந்து ஷோ காமிச்சிட்டு தினம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்தா போதாது. சொல்லுது புரியுதா? யார சொல்றேன்? புரிஞ்சுப்பீங்க. ஒரு நாளைக்கு வருவாங்க, 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு அப்புறம் போயிடுவாங்க. மீடியால அதை கால் ஷீட் அப்படியே போட்டோ எல்லாம் பிடிச்சி, வீடியோ எல்லாம் பிடிச்சி தினம் மீடியால போட்டுட்டு இருப்பாங்க. தான் நடக்குது தமிழ்நாட்டில். வேற என்ன நம்ம நடக்குது? ஏதாவது என்னமே நடக்குதா? ஒண்ணும் கிடையாது. பார்த்தாலும் கொள்ளடிச்சுக்கிட்டு. அதனால இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்குது கோவம், எனக்கு தெரியுது, புரியுது. போற இடத்துல எல்லாம் அவ்வளோ கோவம், அவ்வளோ ஆத்திரமா இருக்குது. எதுவுமே இல்ல, எதுவுமே நடக்கல, நிர்வாகமே இல்ல. எது பார்த்தாலும் காசு கொடுன்னு லஞ்சம் கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா துறையிலையும் பார்த்தா கொள்ள, மின்சார துறையில பார்த்தா எங்க பார்த்த கொள்ள. அதுல வர தியாகி செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். பெரிய தியாகி, தெரியலமா? சுதந்திரம் போராட்டத்துக்கு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார். ஜெயிலுக்கு போயிருக்கிறார். சுதந்திரம், நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அவர் 400 நாள் ஜெயிலில் இருந்துட்டு இப்பதான் வெளில வந்திருக்கிறார். அமைச்சர் ஆக்கி அவர் பெரிய தியாகி. அவர் அறிக்கை வர்றாரு. எல்லாம் யாரு? அதெல்லாம் என்னன்னு ஏதாவது நடக்குது தெரியுமா? கொள்ளடிக்கிறது தெரியும், ஏமாத்துறது தெரியும். அதெல்லாம் நாங்க பார்த்து எவ்வளவு பேர் பார்த்துட்டோம். இதெல்லாம் நாங்க பார்க்க முடியுமா? பார்க்க போறோம். சரி, ஏதோ பேசிட்டு இருக்கிறேன். இந்த மருத்துவ முகாம் நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இங்க பெரிய மருத்துவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி அங்க வந்திருக்கிறாங்க. அரசு மருத்துவமனை கௌரி ஒரு டீமை கூட்டு வந்திருக்கு. எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா அவங்க ஒரு பெரிய டீம் கூட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாமே பொருள் மருந்துகள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாம உங்களுக்கு தண்ணி, ரொட்டி என்னென்ன பண்ணமோ பார்த்து. எதுவுமே இந்த தள்ளு முள்ளெல்லாம் வேண்டாம். எல்லாத்துக்கும் இருக்கும். அமைதியா பார்த்துக்கிட்டு உங்க உடம்ப பார்த்துக்கிட்டு இது ஒரு முறை இதுக்கு ஃபாலோ அப்பும் இருக்கும். சும்மா ஏதோ இன்னைக்கு வந்தும் பார்த்தோம் போட்டோ, மற்ற திமுக மாதிரி போட்டோ பிடிச்சி எல்லாம் போறது கிடையாது. இதுக்கப்புறம் ஃபாலோ அப் இருக்கும். ஃபாலோ அப் வந்தோன்னா அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு இதெல்லாம் இருக்கு, எப்படி இருக்கீங்க எல்லாம் ஃபாலோ அப்லாம் இருக்க போறது இல்லை. அதான் முழுமையா நாங்கள் செய்யறதுக்கு கார்டு போட்டு கொடுத்துருக்காப்ல. இந்த கார்டுல ஃபாலோ அப் உங்களுக்கு. அதனால இதை ஒரு மருத்துவனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக இந்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்தி உங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது. உங்களுடைய உடல்நலம். அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக அதை அதிக அளவில் அழுத்தம் கொடுப்பேன். நான் அழுத்தம் மட்டும்னா என்ன, போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாலும் நான் தயங்க போறது கிடையாது. உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். உங்களுடைய உடைமைகள், உங்க பகுதியில் இருக்கிற நீங்க இழப்புகள் எல்லாமே இழப்பீடு அரசாங்கம் கொடுத்துதான் ஆகணும். அதற்கு என்னென்ன பாட்டாளி மக்கள் கட்சி செய்யுமோ அத்துணையும் நிச்சயமாக நாங்கள் செய்து முடிப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லி, இந்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இங்க வந்திருக்காப்ல, முத்து, அப்புறம் ரவி, கார்த்தி, மகேஷ், மற்ற தர்ஷனா எல்லாமே அத்தனை பேர், எல்லா பேரும் சொல்லணும். எல்லாரும் எத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இதை தொடர்ந்து இதை செய்ய கோபி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் இதை எல்லாமே நீங்கள்
பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கின்றோம். நன்றி.